அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் நண்பரான் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரணே திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே. ஏகதந்தாய் விக்னமே வக்கரதந்தாய் தீமஹி தன்னோ தந்தி பிரதிபேது. மகாகணபதி அனுகிரகத்தாலும் பாலத்தர்ஜுடைய திருவருளாலும் முருகப்பெருமான் ஆசி கொண்டு 29/3/2026 முதல் 4/4/2026 வரை பங்குனி மாதம் 15 முதல் பங்குனி மாதம் 21ஆம் தேதி வரை கும்பராசிக்கு உண்டான பலன். இந்த வாரத்துக்குண்டான கும்பராசியில நன்மை தீன்மை கலந்தே நடக்கும். கும்பராசியில இருந்து செவ்வாய் பகவான் செவ்வாய்க்கிழமை உங்க ராசியிலிருந்து நகர்ந்து 2ஆம் இடம் செல்லுகிறார். 2ஆம் இடம் சனியோட இணைந்து உங்க ராசிநாதனோட சேர்ந்து இணைகிறார். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த காலம் செவ்வாய் பகவான் பெயர்ச்சி அடைந்தவுடன் செவ்வாய்க்கிழமையே இரவு 9:52 முதல் வெள்ளிக்கிழமை காலை 6:19 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். செவ்வாய் இரவு 9:52 இருந்து வெள்ளிக்கிழமை காலை 6:19 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகவே செவ்வாய் இரவு தான். ஆனா புதன் வியாழன் 2 நாள் முழுவதுமாக உள்ளது. வெள்ளிக்கிழமை காலையில நிறைவடைகிறது சந்திராஷ்டமம். ஆகவே புதன் வியாழன் சற்று ஜாக்கிரதையாக இருந்து வரணும். ஏற்கனவே சனியோட சூரியனோட சேர்ந்த செவ்வாய் இந்த தினம் பார்த்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்குது. மனசுல எதுவுமே நிற்க மாட்டேங்குது. எடுத்த இடத்துல நம்ம ஒரு வேகத்தை கொடுக்குது, மன வேகம் கொடுக்குது, தைரியத்தை கொடுக்க மாட்டேங்குது. அப்படிலாம் ஒரு குழப்பம் நீடிக்கக்கூடிய இந்த செவ்வாய் கிழமை இருந்து, அதாவது புதன் வியாழன் சற்று நிதானமாக இருக்கணும். இரவு பணியில ஈடுபடக்கூடிய அன்பர்கள் இந்த காலத்தில் சற்று கவனமாக இருந்து செயலாற்றணும். இல்லைன்னு ஒரு தவறு நடக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். நைட் ஷிஃப்ட் பார்க்குறோம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதேனும் ஒரு தவறு நடக்காமல் ஆபீஸ்ல அதுக்குனால ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கக்கூடிய தன்மை கொடுத்துரும். அதே இரவு பணியாளர்கள் முடிஞ்ச அளவு ஓய்வு எடுத்துக் கொள்ளணும் பகல்ல. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு தடுமாற்றம், மனதுல ஒரு பயம், கலக்கம் இத்தனை கொடுக்கும். செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கும்போது கோபத்தை அதிகரிக்கும். இத்தனை நம்மளுக்கு இருக்கக்கூடிய தன்மை. இருப்பினும் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருப்பதால் அருமையான காலமே சொல்லலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஒரு நல்ல சுப கிரகம் இருந்து செயலாற்றும் போது 7ஆம் இடத்துல கேது பகவான் தன பிராப்தத்தை அதிகரிக்க உண்டான வழிகள் கிடைச்சி கொண்டே இருக்கும். இருப்பினும் 2 நாள் சந்திராஷ்டமம் சற்று ஜாக்கிரதையா இருக்கும். அப்ப இந்த நாள் நம்மளுக்கு வெற்றி பெறணும் இந்த காலத்துல அப்படின்னு வரும்போது இந்த தெய்வத்தை துணையாக வைத்துக் கொண்டது நம்ம குடும்பம் நல்ல சிறப்படையக்கூடிய காலமே. ஆகவே ராகு பகவான் உங்க ராசியில இருக்கும்போது முயற்சிகள் விடாமுயற்சி உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். விடாமுயற்சி, நான் வெற்றி பெற்று ஆகணும், நான் படிச்சே ஆகணும், இந்த பாஸ் ஆகணும், நான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். அதுவும் புதன் கூடி இருப்பதால் ஒரு ஸ்கூல்ல நம்ம முதல் மாணவனா வரணும் அப்படிங்கிறது ஒரு வைராக்கியத்தை கொடுத்து நல்லா படிப்பாங்க. படிப்பு நல்லா ஏறும். குரு பகவான் துணையா இருக்க செவ்வாய் உங்க ராசியிலிருந்து விடுதலை பெற்று செல்லக்கூடிய காலம். ஆகவே கவனம் திசை திருப்பாமல் பார்த்துக் கொள்வது சிறந்தது. புதன் உங்கள் ராசியில அமர்ந்து இருப்பதா 5ஆம் அதிபதி. நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். இதனால் நம்மளுக்கு ஒரு நன்மை நடக்கக்கூடிய காலம் உருவாகுது. நம்ம ஒரு இசைத்துறையில இருக்கிறோம், ஒரு பாட்டு பாடுறோம், ஒரு கவனம் எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்றோம். அப்ப அதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வந்துடும். இறைவனே நம்மளுக்கு துணை நிற்கும் போது நம்மளுக்கு எந்த விதமான கவலை வேண்டாம் அப்படிங்கிறது நீங்க ஒரு உறுதிக்கு வந்துருவீங்க கும்பராசிக்காரர்கள். ஆகவே இந்த 2 நாள் செவ்வாய் பகவான் பயிற்சி அடையும் போது ஜாக்கிரதையாக இருந்து வருவது சிறந்தது. இதனால் நம்மளுக்கு என்ன தீன்மை நன்மை அப்படின்னு பார்க்கும்போது தாய் தகப்பன் மூலமா நம்மளுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். 5ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி செல்லக்கூடிய கிரகம் புத பகவான் 5ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி செல்லக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு அனுசரிப்பு கிடைக்கும்.
அதனால நம்மளுக்கு அவங்க மூலமா ஒரு ஆதாயம் நம்மளுக்கு வந்து ஏற்படக்கூடிய தன்மை நம்மளுக்கு கொடுத்துருது. சகோதர சகோதரி மூலமா ஒரு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். நண்பர்கள் மூலமா ஒரு நல்ல ஒரு அனுசரிப்பு கிடைக்கும். அதனால நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கும். அதனால கும்பராசிக்காரர்கள் இறைவனை சார்ந்து இருந்து வழிபாடு தவறாமல் செய்து வருவது காலசரன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. வாழ்க்கை வளமுடன்.